नमस्ते स्कंदा सिंधी यूट्यूब चैनल इनकी नम्म प्रवेशिका ग्रामर डीटेल्स सर्वनाम किसे कहते हैं அப்படிங்கறத பார்க்க போறோம். இது எல்லாமே வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 एग्जामக்கு इंपॉर्टेंट क्वेश्चंसா இருக்கு. सर्वनामना என்ன? pronoun. सर्वनामना pronoun. उसका उपयोग बताकर उसके भेदों पर प्रकाश डालिए. அதோட பயன்பாட்டை சொல்லி அதோட வகைகளை சொல்றாங்க. संज्ञा के बदले ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக संज्ञाன பெயர் சொல்லுக்கு பதிலாக उसी अर्थ में அதனுடைய அர்த்தத்தில் प्रयुक्त होने वाला காணப்படக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய शब्द सर्वनाम है. அந்த வார்த்தை தான் सर्वनाम. संज्ञाக்கு பதிலாக அதே அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை सर्वनाम என்கிறோம். நவுன் அப்படிን pronoun அப்படினு சொல்றோம். நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றது தான் pronoun. यह वचन இது வந்து वचन. विभक्ति அப்படினா सिंबल आदि से बदलता है ஆகியவற்றால் மாறுகிறது. इसलिए सर्वनाम विकारी शब्द है. அதனால இது வந்து विकारी शब्द என அழைக்கப்படுகிறது. जैसे एग्जांपल में हम तुम वह यह இது எல்லாமே सर्वनाम. सर्वनाम के छह भेद है. இது ஆறு வகைப்படும். पुरुषवाचक सर्वनाम. बोलने वाला व्यक्ति अपने लिए सुनने अதாவது பேசுறவங்க व्यक्ति अपने लिए தன்னை பற்றியும் सुनने वाले के लिए और किसी अन्य व्यक्ति के लिए जिन सर्वनाम को அதாவது ஒரு பேசுறவங்க தனக்காகவோ இல்ல கேக்குறவங்களுக்காகவோ அல்லது வேற ஏதாவது पर्सनஸ்க்காகவோ எந்த pronoun யூஸ் பண்றாங்களோ உன்னையே पुरुषवाचक सर्वनाम. அதத்தான் पुरुषवाचक सर्वनाम அப்படினு சொல்றோம். அடுத்து निक्षयवाचक सर्वनामना என்ன? किसी निश्चित व्यक्ति के लिए ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட पर्सनக்காக प्रयुक्त होने वाला நம்ம யூஸ் பண்ணக்கூடிய सर्वनाम निक्षयवाचक सर्वनाम. அவன்தான் இவன்தான் 2 10 இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்றது निक्षयवाचक सर्वनाम. अनुक्षयवाचक सर्वनाम जिन सर्वनामों से निश्चित व्यक्ति का बोध न हो. எந்த सर्वनाम வந்து அந்த குறிப்பிட்ட पर्सனையோ பொருளையோ என்னைக்கே குறிப்பிடலையோ उन्हें अनुक्षयवाचक सर्वनाम कहते हैं. अदा अनुक्षयवाचक सर्वनाम சொல்றோம். संबंधवाचक सर्वनाम एक बात का संबंध दूसरी बात के साथ प्रकट करने वाला. ஒரு விஷயத்தோட சம்பந்தத்தை இன்னொரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்துறது அதுக்கு பயன்படுத்துற அந்த வார்த்தைகளை தான் அந்த सर्वनाम தான் संबंधवाचक सर्वनाम அப்படினு சொல்றோம். இப்ப जो वह எவனோ அவன் எப்பொழுதோ அப்பொழுது ஜப் தப் இந்த மாதிரி सर्वनामலாம் संबंधवाचक सर्वनाम அப்படினு சொல்லப்படுது. மொத்தம் 6 வகையில இப்ப 5வது வகை பார்க்க போறோம். प्रश्नवाचक सर्वनाम. प्रश्न का बोध करने वाला அதாவது ஒரு क्वेश्चन குறிப்பிடக்கூடிய सर्वनाम प्रश्नवाचक सर्वनाम है. जैसे कौन क्या. निजवाचक सर्वनाम स्वयं का प्रकट अर्थ प्रकट करने वाला अதாவது தானே இந்த வேலையை செய்வேன் அப்படிங்கற அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய सर्वनाम வந்து निजवाचक सर्वनाम. जैसे आप खुद स्वयं அதுனா அவர் आप தாங்கள் खुद தானே स्वयं தானே இந்த மாதிரி அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய सर्वनामலாம் निजवाचक सर्वनाम. धन्यवाद.